லைட்டு போடலான்னு போகும்போது டக்குனு ஷாக் அடிச்சிச்சுங்க. நான் உடனே வீட்டில் வேறு யாருமே இல்லையா, சரி போயிட்டு சார்ஜ் பிடிக்கிட்டேன். இந்த மாதிரி எனக்கு ஷாக் அடிச்சிச்சு, ஒரு மாதிரி எனக்கு தலை கிறுகிறுன்னு ஃபீல் ஆகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போய் போட்டால் சார்ஜ் பிடி என்ன சொல்லுது தெரியுமா? ஏம்மா அசே, நீ முதல்ல ஸ்விட்சே தொடலை அப்படின்னு சொல்லுது. எனக்கா ஒன்றும் புரியல. நான் சொல்கிறேன் ஸ்விட்சை தொட்டதால தான் எனக்கு ஷாக் அடிச்சிச்சுன்னு. ஆனால் அது இல்லவே இல்லைன்னு சொல்லிச்சு. சரி ஏன்னு கேட்டால் அது காரணம் பெரிய சயின்ஸ் இருக்குது. அசே, உன்னோட பாடியும் ஒரு ஆட்டம்ஸ் தான், அதே மாதிரி அந்த ஸ்விட்சும் ஒரு ஆட்டம் தான். ஒரு ஆட்டமை சுற்றி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் பொதுவாகவே நெகட்டிவ் சார்ஜஸை தான் நோக்கி போகும். திரும்பவும் அசே, உன் கையில் சுற்றி இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸும் நீ ஸ்விட்சை தொடும்போது ஸ்விட்சில் இருக்க எலக்ட்ரான்ஸும் சேருது. அந்த டைமில் ஒரு ரிப்பிள் ஆகுது. ஆனால் நீ நிஜமாலே ஸ்விட்சை தொடலை, ஆனால் உன் பிரெயினுக்கு வந்து சிக்னல் போயிடும். திரும்பவும் கேட்குறேங்க, இப்போ நான் அந்த ஸ்விட்சை போடும்போது அதை ஆன் ஆஃப் பண்ண முடியுதுல்ல, அப்போ நான் எப்படி தொடாமல் போட முடியும்னு கேட்டால் அதுக்கு நடுவில் ஒரு மைக்ரோஸ்கோபிக் கேப் இருக்குன்னு சொல்லுதுங்க. இதுக்கு இவ்வளோ சொல்கிறியே, அப்போ நான் வந்து அந்த ஒரு பொருளை நான் வெயிட்டாக தூக்கணுன்னா அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஃபிசிக்ஸ் இருக்குன்னு சொல்லுதுங்க. என்னென்னா அந்த நம்ம கையில் இருக்க எலக்ட்ரான்ஸும் அந்த ஆப்ஜெக்டில் இருக்க எலக்ட்ரான்ஸும் புஷ் பண்ணுமா, இதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிப்பல்ஷன் நடக்குதுன்னு சொல்லுது. ஓ, நம்ம எல்லாருக்குமே பவர் இருக்கா? நம்ம ஸ்விட்சை தொடாமையே ஆன் ஆஃப் பண்ணுறோம். ஆனால் கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு ChatGPT பதில் சொல்லவே இல்லை.